இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நீ எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்த? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சாரா? உன் பேச்ச கேட்டு இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்படுதுன்னு எனக்கு தெரியல வான்மதி. எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணிட்டேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு தானே சொன்னேன். ஆனா நான் செத்துட்டேன்னு சொன்னது எல்லாமே செட்டப்னு அண்ணாமலை ஆண்டிக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. ஏய், என்ன சொல்ற? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால அண்ணாமலை ஆண்டி எங்க அம்மாவை கடத்தி வச்சுட்டு என்ன வருணை பாக்குறதுக்கு ஹாஸ்பிடலுக்கு வர வச்சாங்க. இது நீ போட்ட பிளான் தாங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாரு, இனிமே பிளான் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு எனக்கு கால் பண்ணாத. இருக்கிற கோத்துக்கு நான் அப்படியே நான் கொன்றுவேன். போனவே என்ன சொல்றாங்க? நாம தான் இதெல்லாம் பிளான் பண்ணோம்னு எப்படி அண்ணாமலை அத்தைக்கு தெரிஞ்சது? ஏற்கனவே தாலி பிரச்சனையில ஒரு மாதிரி மிரட்டினாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு மிரட்டுறாங்களா இல்ல சும்மா போட்டு வாங்குறாங்களான்னு தெரியாம குழம்பி போயிருந்தோம். இப்ப இவ எப்படி சொல்றா? ஒரு வேலை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. சரண்டர் ஆகிற மாதிரி எஸ்கேப் ஆக வேண்டியதான். சொல்லலாமா வேண்டாமா? அண்ணாமலையத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அமைதியா இருக்காங்கன்னா எதுக்காக? இனியும் நாம அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாயிடும். நாமளே சரண்டர் ஆகுறதா சரி. அதான் சரி. இங்க இருந்தே சொல்லி அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவோம். அத்தை, உங்களுக்கு உண்மை தெரியும்னு எனக்கு தெரியும். சாரா என்கிட்ட சொல்லிட்டா. நான் தான் சாரா கிட்ட நீ செத்துட்டேன்னு சொல்லலான்னு சொன்னேன். ஆனா அது இவ்ளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணாமலை, 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 என்னாச்சுக்கா? இவ சொல்றது உண்மையா? இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னக்கா கேக்குறீங்க? எனக்கு புரியல. புரியலையா? இல்ல என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு பாக்குறியா? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுலப்பா, நீ உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, என்ன ஆச்சு? சொல்லு அண்ணாமலை, இவ சொல்றது உண்மையா? இவதான் சாரா செத்துட்டதா பொய் சொல்ல சொன்னாளா? இங்க நடந்த இவ்ளோ பிரச்சனைக்கும் இவதான் காரணமா? வான்மதி செம்மையா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. லீலாவதி, என்னாச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்ற? நான் சொல்லலங்க, இவதான் இவளோட வாயால சொன்னா. சாரா செத்து போயிட்டதா வருண் கிட்ட பொய் சொல்ல சொல்லிருக்கா. அண்ணி, என்னாச்சு? ஆமா தம்பி, இந்த விஷயம் ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணாமலை இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டா. அண்ணி சொல்றது உண்மையா? இந்த விஷயம் முன்னாடி உனக்கு தெரியுமா? சொல்லு அண்ணாமலை, தெரியுமா? தெரியுங்க. அப்படியே எங்க கிட்ட சொல்லல? எதுக்காக மறைச்ச? வான்மதி எதுக்காக அப்படி பண்ணா? இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான். அப்பா, இத்தனை நாள் இவன் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்காளா? சொல்லு, ஏன் அப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்னை இப்படி ஏமாத்திட்டியடி. எதுக்காக இப்படி பண்ண சொல்லு. என் பையனுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இவளை இப்படி பண்ணிட்டாளே. என்ன வான்மதி, அமைதியா இருக்க? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சாராவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?
ஏன் அவ கூட சேர்ந்து இப்படி ஒரு டிராமா பண்ண? சொல்லு வான்மதி, சொல்லு. மாட்டிக்கிட்டோம். இதை எப்படியாவது சமாளிக்கணுமே. வான்மதி, இந்த 2-3 நாளா வருண் சாப்பிடாம தூங்காம ரூம்குள்ள எப்படி துடியா துடிச்சான்? அப்ப கூட உன்னால உண்மையை சொல்ல முடியலல்ல? அப்ப என்ன நோக்கத்துக்காக இப்படி பண்ண? என்ன பிளான் பண்ண சொல்லு. நாங்க தண்ணி குடி. வேண்டாம், எனக்கு வேண்டாம். தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. எனக்கு பதில் வேணும். பாத்தியா பாத்தியா, உன்னாலதான் இதெல்லாம். இப்போது உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் வேணும்லாம் பண்ணல. நான் உன்னை நினைச்சு பண்ணேன். அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சாரா தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அவ செத்துட்டதா வருண் கிட்ட சொல்ல சொன்னா. நானும் அப்படி சொன்னாலாவது வருண் அவளை மறந்துட்டு வெண்ணிலாவோட சந்தோஷமா வாழ்வார்னு நினைச்சுதான் நான் டைரக்டா சொன்னா நம்ப மாட்டார்னு சாராவோட அம்மா வச்சு சொல்ல சொன்னேன். ஆனா அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைக்கவே இல்லை. சத்தியமா வேற எந்த எண்ணத்துலயும் நான் இத பண்ணலத்த. என்ன நம்புங்க அத்தை. எல்லாரும் என்ன நம்புங்க ப்ளீஸ். சரி வான்மதி, நீ வருண் வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நினைச்சு இத பண்ணிருந்தா அத நீ நேரா வருண் கிட்ட சொல்லிருக்க வேண்டாம். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்கிட்ட மறைச்ச? இல்ல நீ உங்க யார்கிட்ட சொன்னாலும் அது எப்படியாவது வருணுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவரு பழையபடி சாராவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் சொல்லல. சரிம்மா, முன்னாடி சொல்லல ஓகே. வருண் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தான்ல, அப்பவாவது சாரா சாகல, உயிரோட தான் இருக்காங்கறத நீ சொல்லிருக்கலாம்ல. அண்ணாமலை மட்டும் சாராவை நேர்ல கொண்டு வரலன்னா வருணோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும்ல. நான் சொல்லலாம் தான் மாமா நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் என் மேல கோவப்படுவீங்கன்னு தான் என்னால சொல்ல முடியல. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. வருண், உங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக நான் இதை பண்ணல. என் தங்கச்சி கூட நீங்க சந்தோஷமா வாடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க வருண். வெண்ணிலா, சாரிடி. என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நீ வருண் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு வருண் சாராவை மறக்கணும். அதனால தாண்டி நான் இப்படி பண்ணேன். ஆனா அது இவ்வளவு விபரீதமா முடியும் நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. முடியாது. எப்ப நீ இவ்வளவு தூரம் பண்ணியோ இனிமே உன்னை என்னால நம்பவே முடியாது.